மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து என்னுடைய அருமையான ஃபிஷ் டேங்க்கு. என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 ஃபிஷ் டேங்க் இருக்குது. ஒன்று வந்து ஓரளவுக்கு பெருசு, இன்னொன்று வந்து சின்னது. இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குறது வந்து 2 டேங்க்குமே உங்கள் கண்ணுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன டேங்க்கில் வந்து 2 ஃபிஷ் தான். பெரிய டேங்க்கில் வந்து நிறைய ஃபிஷ் போட்டிருக்கேன். இப்போ இதை க்ளோஸ்அப்பில் நான் காட்ட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபிஷ்ஷும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்னுடைய ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸு, நான் வந்து அக்வேரியம் வந்து ஒரு 4 வருஷமாக வச்சுருக்கேங்க. ஆரம்பத்தில் வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலாக நிறைய ஃபிஷ் வந்து செத்து போச்சு. பிளான்ட்ஸ் வளர்க்கணும்னு நினச்சேன், லைவ் பிளான்ட்ஸ் வச்சேன், அதுவும் சரியாக வரலை, அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஆனால் வந்து இந்த அக்வேரியம் பற்றி நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு சில விஷயங்களை வந்து இந்த வீடியோ மூலமாக அவங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப் எடுத்துகிட்டு போங்க, கூட ட்ராவல் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க தெரியுமா, இதில் வந்து நீங்கள் பார்க்குறது அந்த பெரிய ஃபிஷ்ஷு. இப்போ உங்கள் கண் முன்னாடி தெரியுது வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷு, பின்னாடி தெரியுது பாருங்கள். இப்போ கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டு வரேன். இது வந்து பேர் வந்து ரமினோஸ் டெட்ரா அப்படிங்கிற ஒரு ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபிஷ் வந்து கோல்டன் பார்ப். மேலே எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். கோல்டன் பார்புங்கிறது வந்து ஒரு அருமையான ஒரு ஃபிஷ்ஷுங்க. இதுதான் கோல்டன் பார்ப் அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான ஃபிஷ்ஷு. ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து 3 வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ்ங்க. கோல்டன் பார்பு, ஏஞ்சல், அதுக்கப்புறமா ரமினோஸ் டெட்ரா. இன்னொரு வெரைட்டியும் இருக்குது, அதை பிடிக்கிறேன். அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் தான். இதுக்கு பேர் வந்து லேம்ப் லைட் டெட்ரா. இந்த ஃபிஷ் பேர் லேம்ப் லைட் டெட்ரா. ஸோ என்கிட்ட இருக்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து பார்ப் அண்ட் டெட்ரா வெரைட்டிஸ் தான் நான் வச்சுருப்பேன். ஏன் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களுமே ஃபிஷ் டேங்க் வந்து பண்ணுறதா இருந்ததுன்னா பார்ப் அண்ட் டெட்ரா வெரைட்டிஸை வந்து போடுங்க. ஏன்னா நம்ம ஊர் தண்ணி, அதாவது சென்னை தண்ணிக்கு வந்து அது வந்து கரெக்டாக செட் ஆகும். ரெண்டாவது வந்து இன்னொரு மிஸ்டேக் நான் என்ன பண்ணேன்னா வந்து ஏஞ்சல் ஃபிஷ் வந்து நான் வந்து எம்பர் டெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அழகான ஒரு ஃபிஷ் வச்சுருந்தேன். அது உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா கூகுள் பண்ணி பாருங்கள். எம்பர் டெட்ரா ரொம்ப சின்னதாக இருக்கும், 4 ஃபிஷ் அழகாக இருந்தது. அதுவும் செம்மையாக தாக்கு பிடிக்கும் நம்ம ஊர் தண்ணிக்கு. நீங்கள் இப்போ அக்வேரியம் ஷாப் போனீங்கன்னா எம்பர் டெட்ரான்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லா ஷாப்லேயுமே இருக்காது. ஏன்னா அது ஒரு மாதிரி ரேர் ஃபிஷ். ஆனால் கண்டிப்பாக கோலத்தூர் மார்க்கெட் போனீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த எம்பர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா 4 ஃபிஷ் இருந்தது. இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷை வந்து நான் போட்ட உடனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 4 ஃபிஷ்ஷையுமே காணும். அநேகமாக வந்து இந்த ஏஞ்சல் ஃபிஷ் வந்து சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன். என்கிட்ட எந்த விதமான எவிடன்ஸுமே இல்லை. ஏன்னா ஃபிஷ்ஷோடைய எந்த ட்ரேஸுமே இல்லை. அதனுடைய அந்த ஃபிஷ் இருந்ததுக்கான அடையாளங்களே இல்லை இந்த டேங்க்கில். ஸோ அதனால் வந்து என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னென்னா, ரொம்ப சின்ன ஃபிஷ்ஷை வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷோட போடாதீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மற்ற ஃபிஷ் பார்த்தீங்களா, கோல்டன் பார்பு, அதுக்கப்புறமா வந்து இந்த ரமினோஸ் டெட்ரா, லேம்ப் லைட் டெட்ரா எல்லாம் ஓகே, அதெல்லாம் வந்து அதால் சாப்பிட முடியாது. எம்பர் டெட்ரா பார்த்தீங்கன்னா இது கூட ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்ட போகிறேன். அப்படியே இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்னுடைய ஃபிஷ் டேங்க்கில் வந்து ஒரு ஸ்னெயில் தெரியும் பாருங்க. இந்த ஸ்னெயில் பேர் வந்து நெரைட் ஸ்னெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெரைட் ஸ்னெயில் ஏன் போட்டிருக்கேன்னா, இந்த ஃபிஷ் டேங்க்குடைய கிளாஸ் பெயின்ஸில் வந்து அடிக்கடி வந்து அந்த வாட்டர் கெமிஸ்ட்ரினால் வந்து ஒரு பாசி மாதிரி படியுங்க. இப்போ இந்த பாசியெல்லாம் வந்து எந்த ஃபிஷ்ஷுமே சாப்பிடாது. அப்போ யாராவது ஒரு ஆள் வந்து அதை சாப்பிட்டாகணும். அதுக்கு தான் இந்த ஸ்னெயில் போட்டிருக்கேன். மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக எங்கள் டேங்க்கில் 2 ஸ்னெயில் இருக்குது. இன்னொரு ஸ்னெயில் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்படியே மேலே உட்காந்துருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கார்னரில் உட்காந்துருப்பார். ஸோ இதுதான் என்னுடைய வந்து டேங்க்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சில பிளான்ட்ஸ் வளர்த்தேன், அப்புறம் ஒரு ராக் ஸ்ட்ரக்சர் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஒரு 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 சிம்பிளான ஒரு லைட்டிங் செட்டப்பு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபில்டர் தெரியும். நெரைட் ஸ்னெயில் கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து பிளான்டட் அக்வேரியம் பண்ணுறீங்கனாலோ இல்லை வந்து இந்த மாதிரி வந்து ஒரிஜினல் சாண்டு போட்டு இந்த மாதிரி ராக்ஸ் போட்டு பிளான்ட்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் நெரைட் ஸ்னெயில் கண்டிப்பாக உதவும். ஏன்னா அது வந்து நீங்கள் அநேகமாக பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் பெயின்ஸில் தான் உட்காந்துருக்கும். அந்த கிளாஸ் பெயின்ஸில் உட்காந்து அந்த கிளாஸை க்ளீனாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து உடனே அதனுடைய ரிசல்ட்டை பார்க்க முடியாது, பட் போக போக அதனுடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க. வித்தின் ஃபியூ டேஸ் வந்து இதுவே நான் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி தான் வந்து இதை நான் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலாக ஆரம்பத்தில் எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நீங்கள் கோலத்தூர் அந்த மாதிரி அக்வேரியம் மார்க்கெட் போனால் கூட அவங்க யாரும் வந்து கரெக்டாக சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு ஃபிஷ்ஷை பற்றி தெரியும், அவங்களுக்கு
எந்த ஃபிஷ் என்ன பேர் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய வாஸ்ட் வேர்ல்டு. அதை நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் எந்த ஃபிஷ் எந்த ஃபிஷ்ஷோட போடக்கூடாது, எந்த ஃபிஷ் எந்த ஃபிஷ்ஷோட போடணும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அனுபவத்தில் மட்டுமே வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிற டிப் என்னென்னா, எம்பர் டெட்ரா அப்படிங்கிற சின்ன ஃபிஷ்ஷை வந்து இந்த ஏஞ்சல் ஃபிஷ்ஷோட போடாதீங்க. ஏஞ்சல் ஃபிஷ்ஷோட கப்பி கூட போடாதீங்க. எந்த சின்ன ஃபிஷ்ஷுமே போடாதீங்க. இப்போ நம்ம அடுத்த டேங்க் போவோம். அதுலேயும் ஒரு சின்ன ஒரு பாடம் இருக்குது. அதுதான் என்னன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ஃபிஷ் இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்டட் டேங்க் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா லைட் கலர்டு ஒயிட் சாண்ட் போட்டிருப்பேன். இந்த டேங்க் எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க. இப்போ இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா 2 பார்ப் வெரைட்டி இருக்குது. இப்போ இந்த 2 ஃபிஷ்ஷுமே நான் வந்து அந்த டேங்க்கில் சேர்க்கல. ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டு வரேன் வாங்க. இப்போ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து டின் ஃபாயில்டு பார்ப். சரிங்களா? இதுதான் அந்த பெரிய ஃபிஷ்ஷு. பின்னாடி இருக்கிறது வந்து ரோஸ் பார்ப். இப்போ இந்த டின் ஃபாயில்டு பார்பும் ரோஸ் பார்பும் வந்து ஏன் தனியாக போட்டிருக்கேன்னா, வேறு ஃபிஷ்ஷை நான் போட்டேன்னா கண்டிப்பாக குத்த ஆரம்பிச்சிடும். இது ஆரம்பத்தில் எனக்கு தெரியலை. ஸோ நான் வேற ஒரு டேங்க்கில் இதை நான் போட்டிருக்கும் பொழுது அது வந்து மற்ற சின்ன ஃபிஷ் எல்லாத்தையுமே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா நான் இந்த டேங்க்கை வாங்கி இந்த டேங்க்கில் மாற்றினேன். அதே மாதிரி நான் கொஞ்ச நாளைக்கு வந்து சிச்லிட் ஃபிஷ் வச்சுருந்தேன். சிச்லிட் ஃபிஷ்லேயும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிச்லிட் ஃபிஷ் எப்படின்னா வந்து 4 ஃபிஷ் போட்டிருந்தாங்க இந்த டேங்க்கில். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடிக்கு 1 அடி தான் டேங்க்கு. ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். சின்ன ஃபிஷ் போடணும்னா ஒரு 15 ஃபிஷ் போடலாம் இந்த டேங்க்லேயே. இப்போ நான் இதில் 2 ஃபிஷ் தான் வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. சிச்லிட் ஃபிஷ் வைக்கும்போது எல்லா சிச்லிட் ஃபிஷ்ஷும் இடத்துக்காக சண்டை போடுங்க. சின்ன டேங்க்கில் நீங்கள் வந்து சிச்லிட் ஃபிஷ் வச்சிங்கன்னா கண்ணா பின்னான சண்டை போட்டு கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ஃபிஷ்ஷும் இன்னொரு ஃபிஷ்ஷை அட்டாக் பண்ணி அதை வெளியில் வந்து அனுப்புறதுக்கான வழி பண்ணோம். நான் வந்து 4 ஃபிஷ் வச்சுருந்தேன். அதில் 3 ஃபிஷ்ஷை நான் இப்படி தான் தொலைச்சேங்க. ஒரே ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு அட்டாக்கர் மாதிரி ஒருத்தர் வந்து இருப்பார். அவர் தான் லீடர் மாதிரி வந்து